ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு சேனல் ரோட்ஸ் டிப்ஸ்க்கு உங்கள் எல்லாரும் வரவேற்கிறேன். ஸோ இன்றைக்கி ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ அப்படின்னு சொல்லணும். பிகாஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிற ரெண்டு மோட்டர் சைக்கிள்ஸ் பற்றி நான் பேச போகிறேன். ரெண்டுக்கும் கம்பேரிசன் சொல்ல போகிறேன். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு மோட்டர் சைக்கிள்ஸோட இண்டிவிஜுவல் காம்ப்ரிஹென்சிவான ரிவ்யூஸ் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி போட்டேன் நம்ம சேனலில். ஸோ இந்த ரெண்டு மோட்டர் சைக்கிள்ஸ் எதுனா KTM Duke 125, இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆயிருக்க பஜாஜ் பல்சர் NS 125. ஸோ NS 125க்கும் Duke 125க்கும் என்னென்ன ஒற்றுமைகள் இருக்குது, என்னென்ன வேற்றுமைகள் இருக்குது, ரெண்டுக்கும் ப்ரைஸ் என்ன, எந்த வண்டி இந்த ரெண்டில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி சூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் வந்து கடைசியாக சொல்லுவேன். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ உங்களுக்கு NS 125 பொசிஷனிங் சொல்லிடுறேன். அதாவது NS சீரீஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுதான் சீப்பஸ்ட் மோட்டர் சைக்கிள். இதே உங்களுக்கு KTMோட டியூக் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 125 தான் வந்து த மோஸ்ட் அஃபோர்டபுள் இன் சென்ஸ் வந்து அந்த ரேஞ்சில். பிகாஸ் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் KTM வந்து ஒரு ஸ்போர்ட்டி பர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ண மோட்டர் சைக்கிள்ஸ் இருக்கும் டியூக் சீரீஸில். ஸோ அதனால் வந்து அதோட ப்ரைஸ் ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு, அதாவது டியூக் 125 ப்ரைஸ் எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் 1,60,000. ஸோ அதுவே வந்து நீங்கள் NS 125 பார்க்கும்போது உங்களுக்கு ஜஸ்ட் அரௌண்ட் 94,000 தான். ஸோ உங்களுக்கு ப்ரைஸ் டிஃப்ரென்ஸே பார்க்கும்போது உங்களுக்கு அரௌண்ட் 66,000 ரூபாய் வந்து உங்களுக்கு NS 125 கம்மி. ஸோ 66,000 ரூபாங்கிறது பெரிய டீல் ஒரு மோட்டர் சைக்கிள் நம்ம வாங்கும்போது. ஃபர்ஸ்ட் நம்ம டைமென்ஷன்ஸ்லேருந்து பார்ப்போம். ஸோ உங்களுக்கு வந்து தெளிவாக புரியும் ரெண்டு வண்டியும் எப்படி பொசிஷன் பண்ணியிருக்காங்க, என்னென்ன சேஞ்ச் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டைமென்ஷன்ஸ் படி பார்த்தோம்னா உங்களுக்கு NS 125 தான் வந்து லென்த் அதிகம், ஆல்சோ வந்து உங்களுக்கு வித்து அதிகம் கம்பேர்ட் டு உங்களுக்கு வந்து டியூக் 125. அது இல்லாமல் உங்களுக்கு வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூக் 125 தான் அதிகம். வீல் பேஸ் டியூக் 125 வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1366 mm. ஸோ கம்பேரிட்டிவ்லி உங்களுக்கு வந்து 13 mm வீல் பேஸ் அதிகங்க. அதே மாதிரி ஆனால் வந்து ஹைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூக் 125 தான் அதிகம். ஆல்சோ உங்களுக்கு சீட் ஹைட் அதிகம். சீட் ஹைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு NS 125ல 805 mm தான். உங்களுக்கு இதுவே வந்து டியூக்கில் பார்க்கும்போது உங்களுக்கு 818 mm. ஸோ 13 mm வந்து சீட் ஹைட் அதிகம். ஸோ டால் ரைடர்ஸ்க்கு வந்து எது செட் ஆகும் இந்த ரெண்டு வண்டியில் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுக்கு டியூக் 125 பெஸ்ட்டாக செட் ஆகும். கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு NS 125 தான் அதிகம். ஸோ நீங்கள் கன்வென்ஷனாக நீங்கள் ரோட்ஸில் ஓட்டுறீங்க, அது இல்லாமல் வந்து நீங்கள் ரொம்ப மைல்டான குண்டும் குழியமாக இருக்கிற ரோட்ஸ் ஓட்டுறீங்க, அந்த மாதிரி இருக்கும்போது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக NS 125 கம் இன் ஹேண்டி. பிகாஸ் ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 179 mm இருக்குது. வீல் பேஸ் வந்து உங்களுக்கு டியூக் 125 அதிகமாக இருக்கிறதுனால ஒரு பெரிய அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன். ஈவன் தோ லென்த் வந்து கம்மியாக இருந்தாலும் கம்பேர் டு NS 125 உங்களுக்கு வந்து வீல் பேஸ் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஓவரால் வண்டி மோட்டர் சைக்கிளோட ஸ்டெபிலிட்டி உங்களுக்கு பெட்டராக இருக்குங்க NS 125 விட. ஸோ உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு பிக் பிக்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு NS 125 விட உங்களுக்கு டியூக் 125 வந்து இட் இஸ் ஃபார் பெட்டர் மோட்டர் சைக்கிள் இன் டர்ம்ஸ் ஆஃப் ரைடபிலிட்டி. ஸோ ஆனால் அந்த 65,000 ரூபாய் அதிகமாக இருக்கிறதுக்கு அது வந்து ஒர்த் அப்படின்னு தான் வந்து இன்றைக்கி நான் வீடியோவில் சொல்ல போகிறேன். சீட்டிங் பொசிஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு NS 125ல கொஞ்சம் ரிலாக்ஸ்டான கிளிப் ஆன் ஹேண்டில் பாஸ் கொடுத்துருப்பாங்க. இதுவே வந்து நீங்கள் டியூக் 125ல பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல வைடான ஹேண்டில் பாஸ் செட்டப் இருக்கும், விச் இஸ் நைஸ். பிகாஸ் நீங்கள் சிட்டி மெனுவரபிலிட்டிக்கெல்லாம் வந்து உங்களுக்கு கம்பேர் டு NS 125 இது இன்னும் நல்ல ஸ்போர்ட்டியாக இருக்கும். ஆல்சோ நல்ல நீங்கள் ஈஸியாக வந்து ஃபிட் பண்ணி போகலாம் பிட்வீன் நீங்கள் வந்து டிராஃபிக்கில். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஃபுட் பேக்ஸும் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு முக்கியமான பங்காற்றுது. பிகாஸ் ஃபுட் பேக்ஸ் உங்களுக்கு டியூக் 125ல நான் அதாவது NS 125 கம்பேர் பண்ணும்போது நல்ல ரியர் செட் இருக்கும். ஸோ நல்ல ரியர் செட் நீங்கள் ஃபுல் பேக்ஸ் வச்சு நல்ல ஹேண்டில் பேக் பொசிஷனிங் வைடாக இருக்கிறதுனால உங்களுக்கு டியூக் 125 NS 125 விட இன் டர்ம்ஸ் ஆஃப் சிட்டி ரைடபிலிட்டி சூப்பராக இருக்கும் கம்பேரிட்டிவ்லி. ஆனால் இந்த ரெண்டு வண்டிலையும் எது ரிலாக்ஸான ஹேண்டில் பார் செட்டப் கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் NS 125. பிகாஸ் உங்களுக்கு ஸ்லைட்லி நீங்கள் வந்து கொஞ்சம் அப்ரைட்டாக நீங்கள் உட்காந்து ஓட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிமிந்து அதாவது அப்படி ஓட்டுறதுனால உங்களுக்கு NS 125 வந்து செட் ஆகும். ஆனால் வந்து டியூக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல வைட் ஹேண்டில் பார் செட்டப் இருக்கிறதுனால நல்ல ஸ்போர்ட்டியாக ஓட்டுறீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது கண்டிப்பாக அது இன்னும் பெட்டராக இருக்கும். இப்போ வந்து ஆல் இம்பார்ட்டன்ட் பெர்ஃபார்மன்ஸ் வருவோம். உங்களுக்கு NS 125 என்ஜின் பார்த்தீங்கன்னா 124.45cc சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் தான். இந்த இன்ஜின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர் கூல்ட் யூனிட். ஆனால் இந்த இன்ஜின் உங்களுக்கு ஃபியூல் இன்ஜெக்ஷன் கிடையாது. இந்த இன்ஜின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரானிக் கார்பரேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இன்ஜினோட செட்டப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ ஆல் இன்ஜின் இது. ஆல்சோ வந்து உங்களுக்கு சிங்கிள் ஓவர்ஹெட் கேம் செட்டப் கூட கொடுத்துருப்பாங்க. இதுவே வந்து நீங்கள் டியூக் 125 போகும்போது அது வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். பிகாஸ் அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 124.7cc இன்ஜின் ஆனால் அது வந்து ஃபியூல் இன்ஜெக்டர். அதுக்கப்புறம் அது வந்து லிக்விட் கோல்டு. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு அது DOHC செட்டப், அதாவது டபுள் ஓவர்ஹெட் கேம் செட்டப்போட கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால வந்து உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் நம்பர்ஸ் கண்டிப்பாக மாறுங்க. அதனால வந்து ரெண்டு வண்டியும் ரைடபிலிட்டியும் மாறும். அதாவது இந்த ரெண்டு வண்டியும் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி டெலிவர் பண்ணுது அதுவும் மாறும். ஸோ NS படி பார்க்கும்போது உங்களுக்கு மேக்ஸிமம் பார் எவ்வளோ கிடைக்கும்னா உங்களுக்கு 11.83 bhp at 8,250 rpm,
டார்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11 நியூட்டன் மீட்டர்ஸ் அட் 7000 RPM. இதுவே வந்து நம்ம டியூக் 25 பார்க்கும்போது உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு அதிகம், அதாவது பார் அதிகம். பார் எவ்வளோ அதிகம்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் 2.5 பிரேக் ஹார்ஸ் பார் வந்து உங்களுக்கு அதிகம் டியூக்கில். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 14.3 BHP ப்ரொடியூஸ் பண்ணோம். ஸோ அந்த பீக் பார் வந்து உங்களுக்கு 9250 RPMல ப்ரொடியூஸ் பண்ணுங்க. இது டார்க் பார்க்கும்போது உங்களுக்கு சேம் டார்க் கிடையாது, உங்களுக்கு வந்து 1 நியூட்டன் மீட்டர்ஸ் அதிகம் கம்பேர்ட் டு NS. ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8000 RPMல கிடைக்கும் இன் டியூக் 25. ஸோ அதுவும் இல்லாமல் உங்களுக்கு கியர் பாக்ஸ்லேயும் வந்து 2 வண்டிலையும் சேஞ்சஸ் இருக்குங்க. நீங்கள் வந்து NS 25 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 ஸ்பீட் டிரான்ஸ்மிஷன் தான். இதுவே வந்து நீங்கள் டியூக் 25ல பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு 6 ஸ்பீட் டிரான்ஸ்மிஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இன்ஜின் வந்து மேசிவ் டிஃபரன்ஸ். என்னதான் ரெண்டுமே வந்து சேம் கெப்பாசிட்டி, இன்ஜின் கியூபிக் கெப்பாசிட்டி வந்து ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் நம்பர்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2.3 BHP இதான் அதிகம், ப்ளஸ் 1 நியூட்டன் மீட்டர்ஸ் தான் அதிகமாக இருந்தாலும் பார் டெலிவரி வந்து என்டையர்லி டிஃப்ரெண்ட். பிகாஸ் உங்களுக்கு லிக்விட் கூல்ட் இன்ஜினால இன்னும் ரொம்ப ரெஸ்பான்சிவான த்ராட்டில் கொடுக்கும் உங்களுக்கு வந்து டியூக் 25. ஆல்சோ உங்களுக்கு ரொம்ப ப்ரிசைஸாக இருக்கும் த்ராட்டில் நீங்கள் கொடுக்கும்போது. இது NS 25 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோர் ஆஃப் ஒரு கம்யூட்டரிஷ் மோட்டர் சைக்கிள் நீங்கள் ஓட்டினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு வந்து NS 25 இருக்கும். ஈவன் தோ அதில் வந்து உங்களுக்கு NSஓட ஸ்டைலிங் இருந்தாலும், பிகாஸ் இது மோர் ஆஃப் எதுக்கிட்ட டிரைவ் பண்ணப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா NS 25 வந்து பல்சர் 125 டிரைவ் பண்ணப்பட்டது. ஸோ NS 25க்கு பல்சர் 125க்கும் நிறைய ஒற்றுமைகள் இருக்குது ஆக்சுவலி, இன்க்ளூடிங் இந்த இன்ஜின் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு சிமிலர். ஸோ அதனால தான் வந்து டியூக் 25 வந்து உங்களுக்கு ஓட்டுறதுக்கு நல்லாயிருக்கும். உங்களுக்கு வந்து பீக் பார் டெலிவரி, ஆல்சோ வந்து உங்களுக்கு பீக் பார் நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் அட்டைன் பண்ணுறீங்க, ஆல்சோ பீக் டாக் வந்து எவ்வளோ சீக்கிரம் அட்டைன் பண்ணுறீங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூக் 25ல இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து நீங்கள் ரீச் பண்ணுவீங்க. அதாவது நீங்கள் த்ராட்டில் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து RPM கிளைம் ஆகும் இல்லையா, அது வந்து உங்களுக்கு டியூக்ல வந்து இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டராக இருக்கும், இன்னும் த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் வந்து குவிக்கராக இருக்கும். ஆல்சோ கிளச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு NS விட டியூக்ல வந்து உங்களுக்கு இன்னும் லைட்டராக இருக்கும். கண்டிப்பாக டிரான்ஸ்மிஷன் பற்றி நான் சொல்லியே ஆகணும். ஸோ இந்த 2 வண்டிக்கும் நான் வந்து ஹைவேஸ் தான் என்னோட ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அடிஷன் ஆஃப் 6 கியர் வந்து உங்களுக்கு டியூக்கில் இருக்கிறது ஒரு ரொம்ப பெரிய ப்ளஸ். கியர் இஷ்யூஸ் வந்து உங்களுக்கு the way the gear issue split பண்ணியிருக்கிறது வந்து உங்களுக்கு இன்னும் பெட்டராக இருக்கும் டியூக்கில். ஸோ நீங்கள் இன்னும் ஹையாக வந்து நீங்கள் ரெவ் பண்ணி ஓட்டுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் டியூக் 25 கம்பேர்ட் டு NS 25. பிகாஸ் உங்களுக்கு ஈஸியாக RPM வந்து கிளைம் ஆகும். அது வந்து நீங்கள் இப்போ நீங்கள் லெட்ஸே நீங்கள் வந்து ஹைவேஸில் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து நல்ல பெட்டரான த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். ஆல்சோ வந்து உங்களுக்கு 6 கியர் இருக்கிறனால நீங்கள் வந்து இப்போ ஒரு 70-80 அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஸ்டிக் பண்ணிக்க மாட்டீங்க கம்பேர் டு நீங்கள் வந்து NS 25. பிகாஸ் 5 ஸ்பீட் டிரான்ஸ்மிஷன் தான். ஆல்சோ 80 வரைக்கும் வந்து நீங்கள் ஓட்டும்போது 80-85 வரைக்கும் ஓட்டும்போது நல்ல ரெஸ்பான்சிவாக இருக்கும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீட்ஸ் கிளைம் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுங்க உங்களுக்கு NS 25ல. ஆனால் டியூக் 25ல கம்பேரிட்டிவ்லி அதை விட பெட்டராக வந்து கிளைம் ஆகும். ஸோ அது இன்னும் ஹையர் டாப்ஸ், அதாவது இன்னும் ஹையராக, அதாவது மெயினாக வந்து 3 டிஜிட் ஸ்பீட்ஸில் நீங்கள் வந்து 100க்கு மேலே நீங்கள் ஓட்டுறதுக்கு வந்து ப்ரிஃபர் பண்ணுவீங்க டியூக்கை கம்பேர் டு உங்களுக்கு வந்து NS 25. சர்ப்ரைசிங்லி NS 25 கர்வ் வெயிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 144 கிலோகிராம்ஸ் தான். இதுவே வந்து நீங்கள் டியூக் கூட பார்க்கும்போது டியூக் வந்து உங்களுக்கு 159 கிலோகிராம்ஸ், 15 கிலோகிராம்ஸ் அதிகம். இன்னும் கொஞ்சம் ஆடட் ஸ்டெபிலிட்டியை தான் கொடுக்குது. மெயினாக வந்து உங்களுக்கு வந்து ஹைவேஸ் நீங்கள் ஓட்டும் போது ஆர் நீங்கள் வந்து ஜென்ரலான ரோட்ஸ் நீங்கள் ஓட்டும் போது வந்து இன்னும் நல்ல ஸ்டேபிளான ஒரு மோட்டர் சைக்கிள் தான் வந்து டியூக் 25 இருக்குது கம்பேர் டு NS 25. ஸோ நீங்கள் வந்து பிகாஸ் அதுக்கு மெயினாக வந்து சாசியோட பெரிய இது இருக்குது. பிகாஸ் சாசி உங்களுக்கு டியூக்கோட ரெகுலராக யூஸ் பண்ணுற ஸ்பிளிட் ட்ரெலிஸ் ஃப்ரேம் தான் வந்து கொடுத்துருக்காங்க டியூக் 25ல. ஸோ இதே வந்து NS 25ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் அந்த பெரிமீட்டர் ஃப்ரேம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு பெரிமீட்டர் ஃப்ரேம் பெஸ்ட்டாக, உங்களுக்கு டியூக்கோட இந்த ஃப்ரேம் பெஸ்ட்டாக ட்ரெலிஸ் பெஸ்ட்டாக அப்படின்னு கேட்டிங்கன்னா ட்ரெலிஸ் பெஸ்ட்டு இன் டர்ம்ஸ் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ். நல்ல ரிஜிடான சாசி ஆர்கிடெக்சர் அது. ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்டி ஓட்டுறதுக்கு இன்னும் நல்ல ஒரு எங்கேஜிங்காக இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கிறது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக அந்த சாசி தான், ட்ரெலிஸ் ஃப்ரேம் தான். ஸோ மெயினாக வந்து கார்னரிங்கில் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதாவது இன்னும் நல்ல ஸ்பீட்ஸ் வந்து நீங்கள் கார்னரில் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். 2 வண்டியுமே வந்து ஃபிட் அண்ட் ஃபினிஷ் இன் டர்ம்ஸ் ஆஃப் நல்லா இருக்குங்க. பட் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் படி பார்க்கும்போது NS 25 இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்க்க இன்னும் பெட்டராக இருக்குது. பிகாஸ் உங்களுக்கு மற்ற 160 and 200ல் இருக்கிற மாதிரி தான், NSல இருக்கிற மாதிரி தான் வந்து உங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் கொடுத்துருக்காங்க. செமி டிஜிட்டல் யூனிட் கொடுத்துருக்காங்க. பழைய டியூக் மாதிரியே தாங்க இருக்கும் ஆல்மோஸ்ட். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஆன் ரோடு 1.9 lakh கிட்ட இருக்கிற வண்டிக்கு வந்து அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், அந்த சின்ன ரொம்ப பேசிக்கான டிஜிட்டல் கிளஸ்டர் வந்து ரொம்ப சீப்பாக இருக்குங்க பார்க்க. கம்பேரிட்டிவ்லி இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வைஸ் வந்து கண்டிப்பாக NS பெட்டர் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஃபிட் அண்ட் ஃபினிஷ் வந்து 2 வண்டியிலுமே நல்லா இருக்குங்க. 2 வண்டியுமே நல்ல ஃபிட் அண்ட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. 2 வண்டியிலும் டாக்டிலிட்டி நல்லாயிருக்கும். 2 வண்டியிலுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெயிண்ட் ஃபினிஷ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 2 வண்டியிலுமே நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு டியூக் பார்த்தீங்கன்னா 2 கலர்ஸில் ஆஃபர் பண்ணுறாங்க. ஒன்று வந்து எலக்ட்ரானிக் ஆரஞ்ச், இன்னொன்று வந்து செராமிக் ஒயிட். ஆனால் NS பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 கலர்ஸில் ஆஃபர் பண்ணுறாங்க. ஒன்று வந்து ப்ளூ, மெட்டாலிக் ப்ளூ, ஒன்று வந்து
மெட்டாலிக் ஆரஞ்ச் ரெண்டுமே வந்து யூனிக்கான கலர்ஸ். என்எஸ் ரேஞ்சில் மற்ற 2 மோட்டர் சைக்கிள்ஸ்க்கும் இந்த கலர்ஸ் இருக்காது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பியூட்டர் ரெட் பர்ன் ரெட் அண்ட் பியூட்டர் கிரே அது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 160 and 200 ரேஞ்சில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ கலர்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்எஸ்ல வந்து அதிகமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆனால் வந்து டியூக்கில் வந்து உங்களுக்கு 2 ஆப்ஷன் தான். ஆனால் எது இன் டர்ம்ஸ் ஆஃப் டிசைன் வைஸ் எது லுக் பெட்டராக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டியூக் பெட்டராக இருக்குது. பிகாஸ் இப்போ இருக்கிற டியூக் 25 வந்து உங்களுக்கு இப்போ இருக்கிற 250 and 390 பேஸ் பண்ணி ஈவன் 790 டியூக்கோட ஸ்டைலிங் வந்து நிறைய இன்ஸ்பயர் பண்ணி உங்களுக்கு வந்து பாடி பேனல்ஸ் நல்ல ஸ்லீக்கான ப்ரொபோர்ஷன்ஸ் நல்ல ஒரு 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 ரேசர் ஏஜ் ஷேப் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த 2 வண்டியில் எந்த வண்டி அதிகமான ரேஞ்ச் கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக டியூக் 25 தான். பிகாஸ் அதோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13.5 லிட்டர்ஸ். இதுவே வந்து நீங்கள் NS25 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 12 லிட்டர் தான். அப்புறம் கண்டிப்பாக நான் டாப் ஸ்பீட் மைலேஜ் பற்றி பேசி ஆகணும். உங்களுக்கு டாப் ஸ்பீட் படி பார்க்கும்போது உங்களுக்கு 2 வண்டிக்கும் ஆல்மோஸ்ட் சிமிலர் டாப் ஸ்பீட்ஸ் தாங்க இருக்கும். பிகாஸ் உங்களுக்கு அரௌண்ட் 115 km/L இருக்கும். டியூக் வந்து 115 km மேலேயும் போகும், லைக் 180 அந்த மாதிரிலாம் போகும். ஆனால் எவ்வளோ சீக்கிரம் போகுது அப்படின்னு தான் மேட்ரு. பிகாஸ் வந்து டியூக் வந்து என்எஸை விட உங்களுக்கு எபவ் 100 km/L போகும்போது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஃபாஸ்டரான ஸ்பீட்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் ஆஃப் தி என்ஜின், பிகாஸ் ஆஃப் இன்னும் கொஞ்சம் அதாவது லிக்விட் கூல்ட் இன்ஜினோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து மேக்ஸிமம் புரிஞ்சு எடுக்கும். ஸோ அதனால் வந்து இன்னும் பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. எந்த வண்டி பெட்டரான ஹேண்ட்லிங் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக என்எஸை விட உங்களுக்கு டியூக் 25 ஹேண்ட்லிங் சூப்பராக இருக்கும். மெயினாக வந்து கார்னர்ஸில் மெயினாக ரொம்ப லைட்டான ஃப்ரண்ட் எங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் பிரேக்கிங் பண்ணும்போது நீங்கள் பார்த்து தான் பண்ணணும். ஸோ ஆனால் வந்து நீங்கள் when you get dial to the motorcycle உங்களுக்கு வந்து கார்னர்ஸ் இருக்க சூப்பராக இருக்கும். மெயினாக வந்து நீங்கள் நீங்கள் வந்து டேங்க் நல்லா grip பண்ணிட்டு நீங்கள் வந்து நீங்கள் வந்து கார்னர்ஸ் எடுக்கும்போது மெயினாக வந்து நீங்கள் நல்ல லீனாங்கள் இன்னும் நிறைய எடுக்கலாம் என்எஸ் கூட கம்பேர் பண்ணும்போது. ஆல்சோ அதிகமான ஸ்பீட்ஸ் வந்து நீங்கள் கொண்டு போகலாம். மெயினாக வந்து கார்னர் இன், அப்புறம் வந்து கார்னர் நீங்கள் எக்ஸிட்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்டர் ட்ராக்ஷன் கிடைக்கும் டியூக் 25ல கம்பேர் டு NS25. அதுக்கப்புறம் உங்களுக்கு சஸ்பென்ஷன் படி பார்த்தீங்கன்னா என்எஸில் உங்களுக்கு டெலிஸ்கோபிக் ஃப்ரண்ட் ஃபோக்ஸும் மோனோஷாக் ரியரும் கொடுத்துருக்காங்க. இதுவே வந்து டியூக்கில் பார்க்கும்போது USD 43mm ஃப்ரண்ட் ஃபோக்ஸும் மோனோஷாக் 10-step adjustable ரியரும் கொடுத்துருக்காங்க. ஸோ எது வந்து பெட்டரான சஸ்பென்ஷன் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக டியூக் 25 எடுத்து பெட்டரான சஸ்பென்ஷன். ஆனால் ஃபார் என்எஸோட ப்ரைஸ்க்கு வந்து சஸ்பென்ஷன் வந்து கண்டிப்பாக மோசம்னு சொல்ல மாட்டேன். பிகாஸ் இட் டஸ் அ ரியலி குட் ஜாப் அதோட ப்ரைஸ்க்கு. அதனால் வந்து கண்டிப்பாக அது ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் நான் எப்பவுமே சொல்ல மாட்டேன். அதுக்கப்புறம் நம்ம பிரேக்ஸ் படி பார்ப்போம். இங்கே தான் வந்து உங்களுக்கு NS25 பெரிய பிரச்சனை இருக்குது. பிகாஸ் பிரேக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 300mm ஃப்ரண்ட் டிஸ்க்கும் 230mm ரியர் டிஸ்க்கும் கொடுத்துருக்காங்க டியூக் 25ல. அதில் சிங்கிள் சேனல் ABS சிஸ்டம் கொடுக்குறாங்க. ஆனால் வந்து நீங்கள் என்எஸ் பார்க்கும்போது உங்களுக்கு சின்ஸ் இட்ஸ் 125 மோட்டர் சைக்கிள் உங்களுக்கு வந்து CBS கம்பைன் பிரேக்கிங் சிஸ்டம் தான் கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு 240mm ஃப்ரண்ட் டிஸ்க்கும் ரியரில் பார்த்தீங்கன்னா 130mm ட்ரம் பிரேக்ஸும் கொடுக்குறாங்க. ஸோ பிரேக்கிங் வந்து உங்களுக்கு NS25ல ரொம்ப ஆவரேஜ் தாங்க. ஃபார் வாட் இட் இஸ் ரொம்ப ஆவரேஜ் தான். ஸோ கண்டிப்பாக நான் டியூக் 25 ஃபார் ஹெட் இன் டர்ம்ஸ் ஆஃப் பிரேக்கிங். பிகாஸ் நீங்கள் வந்து 3D ஸ்பீட்ஸ்லாம் போயிட்டு இருக்கும்போது நீங்கள் சடனாக எமர்ஜென்சி பிரேக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பேனிக் ஆவீங்க NS25ல. ஆனால் வந்து டியூக் 25 வந்து நல்ல கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும் பிரேக் பண்ண உங்களுக்கு. பிகாஸ் உங்களுக்கு சிங்கிள் சேனல் ABS சிஸ்டம் இருக்குது. அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா டயர்ஸ் வந்து கொஞ்சம் பெரிய செக்ஷன் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு NSல வந்து உங்களுக்கு 80-117 டியூப்லெஸும் ரியரில் பார்த்தீங்கன்னா 190-70 டியூப்லெஸும். இதே நீங்கள் டியூக்கில் பார்க்கும்போது உங்களுக்கு 170 ஃப்ரண்ட்டு 150-60 ரியர் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து நல்ல ஒயிட் டேஸ் இருக்கிறனால உங்களுக்கு கான்டாக்ட் பேட்ச் வந்து உங்களுக்கு அதிகமாகும் டியூக்கில். ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் when you ride it உங்களுக்கு பெட்டர் ட்ராக்ஷன் கிடைக்கும். நீங்கள் பிரேக் பண்ணும்போது உங்களுக்கு அது எவ்வளோ the time it takes to slow down வந்து NS விட உங்களுக்கு கம்மி. ஸோ which is a very good thing because உங்களுக்கு ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸும் கம்மி ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து கான்ஃபிடன்ஸும் நிறையா கொடுக்கும் டியூக்கில். ஸோ NS வந்து அது ஒரு பெரிய மைனஸுங்க. டயர் சைஸும் அதோட பிரேக்கிங் கேப்பபிலிட்டி. எந்த வண்டி கம்ஃபர்ட் நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு NS25 அதான் நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, பல்சர் 125க்கு இதுக்கு தான் நிறைய ஒற்றுமைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து ஒரு கம்யூட்டராக தான் இது பொசிஷன் பண்ணியிருக்காங்க என்னை பொறுத்த அளவுக்கு. நாட் ஒரு அவுட் அண்ட் அவுட் ஒரு NS ஸ்போர்ட்டி மோட்டர் சைக்கிள் கிடையாது. இது வந்து ஒரு மோர் ஆஃப் ஒரு கம்யூட்டரிஷ் மோட்டர் சைக்கிள் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதனால் வந்து கம்ஃபர்ட் படி பார்க்கும்போது எனக்கு உங்களுக்கு
அதாவது டியூக்கை விட இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் சாஃப்டரான சஸ்பென்ஷன் தான். ஸோ அதனால் வந்து நீங்கள் ஒரு பில்லியன் வச்சு நீங்கள் ஓட்டும் போது உங்களுக்கு வந்து லைக் அந்தளவுக்கு ஸ்டிஃப்னஸ் வந்து உங்களுக்கு பட்டில் ஃபீல் ஆகாது. இதே டியூக்கில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்போர்ட்டியான ஒரு ஸ்டிஃபர் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் சோலோவாக நீங்கள் ரைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரைட் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப எங்கேஜிங்காக இருக்கும் ரைடபிலிட்டி, அதோட ஹேண்டிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாமே. ஆனால் வந்து நீங்கள் பில்லியன் வச்சு ஓட்டும்போது கண்டிப்பாக அதோட லிமிடேஷன்ஸ் இருக்கும். பிகாஸ் பில்லியனோட எக்ஸ்ட்ரா வெயிட் வந்து உங்களுக்கு சஸ்பென்ஷனில் ஆட் ஆகும்போது உங்களுக்கு அந்தளவுக்கு வந்து சஸ்பென்ஷன் உங்களுக்கு வந்து பம்பியாக கொஞ்சம் ஃபீல் ஆகும், ஃப்ரண்ட்டோ சைட்டு ரியராகவும் சரிட்டு. ஆனால் ரெண்டு சஸ்பென்ஷன்லையும் பெஸ்ட் சஸ்பென்ஷன் எதுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து டியூக்கு தான் சொல்லுவேன். பிகாஸ் அதில் யூஎஸ்டி கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து நிறைய பாட்ஹோல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஈஸியாக அப்சர்வ் பண்ணிக்கும் கம்பேர்ட் டு உங்களுக்கு வந்து என்எஸ். ஆனால் நீங்கள் வந்து ரொம்ப ஒரு கம்யூட்டரிஸ்ட் பேஸ் பண்ண ஒரு மோட்டர் சைக்கிள் வேணும். பில்லியனை அடிக்கடி நான் வந்து ஏற்றிட்டு போவேன். ஸோ அதாவது அம்மா அப்பா அந்த மாதிரி நான் கூட்டிகிட்டு போவேன் அப்படின்ட்டு நீங்கள் யோசிக்கும் போது கண்டிப்பாக என்எஸ் இஸ் பெட்டர், சரிங்களா, கம்பேர்ட் டு டியூக். ஆனால் நீங்கள் சிங்கிள் ரைடர் சோலோ ரைடர் ரைட் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் வந்து வேகமாகவும் ரைட் பண்ணுவேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து சஸ்பென்ஷன் எனக்கு எங்கேஜிங்காக சப்பலாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டியூக் 25 பெட்டர். லாங் ரைட்ஸ்க்கு எது செட் ஆகும் ரெண்டு வண்டியில் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக என்எஸ் 25 நான் சொல்ல மாட்டேன். கண்டிப்பாக டியூக் 25 தான் பெட்டர் கம்பேர் ரெண்டு வண்டி கூட கம்பேர் பண்ணும்போது. பிகாஸ் உங்களுக்கு அடிஷன் ஆஃப் 6 கியர் இருக்குது. உங்களுக்கு வந்து 6 கியர் மட்டும் இல்லை, உங்களுக்கு வந்து பெட்டர் த்ராட்டில் ரெஸ்பான்ஸ், பெட்டர் பிரேக்கிங் கேப்பபிலிட்டி, பெட்டர் கிளச். ஸோ எல்லாமே வந்து மெக்கானிக்கலி உங்களுக்கு டியூக் 25 என்எஸ் 25 விட ஒரு பெட்டரான மோட்டர் சைக்கிள். ஸோ இவன் ஃபார் லாங் ரைட்ஸ் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். பட் என்எஸ் வந்து கொஞ்சம் உங்களுக்கு வந்து அப்ரைட் ஹேண்டில் பேர் பொசிஷன் இருக்கிறதுனால வந்து உங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக உட்காந்து ஓட்டலாம். அது வந்து வண்டியில் ப்ளஸ். ஆல்சோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கொஞ்சம் சாஃப்டான சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து ப்ரைஸ். ஸோ ரெண்டு வண்டிக்கும் 66,000 ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ். எந்த வண்டி எடுக்கலாம் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போது சிம்பிளாக சொல்கிறேன். என்னை பொறுத்தளவுக்கு இப்போ இருக்கிற டியூக் 25 வந்து 1.60 லேக் வந்து ஃபார் வாட் இட் இஸ் காஸ்ட்லி, சரிங்களா. பிகாஸ் அந்த டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், மொக்கையான டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இருப்பதில் என்னதான் அந்த வண்டியில் நிறைய நல்ல விஷயங்கள் இருந்தாலும் 1.60 லேக் நீங்கள் ஆன் ரோடு எடுக்கும்போது 1.85 to 1.90 லேக் ஃபார் 125cc மோட்டர் சைக்கிள் கண்டிப்பாக வந்து ஒர்த்லெஸ். ஓகேவா, சிம்பிள். அதுவே வந்து ஸோ என்எஸ் 25 பெட்டரான்னு கேட்டிங்கன்னா பெட்டராக இருந்திருக்கலாம். பட் அதில் ரெண்டு முக்கியமான கிரெம்லின்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா டயர்ஸ் ரொம்ப உங்களுக்கு டயர் செக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லிம்மாக இருக்கும். ஸோ அந்த தின்னான டயர் செக்ஷன் ஆஸ் வெல் அஸ் உங்களுக்கு வந்து சிபிஎஸ் மட்டும்தான் இருக்குது. ஏபிஎஸ் இல்லாதனால வந்து உங்களுக்கு அதனால் காஸ்ட் கட்டிங் மெஷர்ஸ். பட் அதில் இல்லாததான் வந்து இந்த வண்டியோட பெரிய ஒரு ட்ராபேக் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஈவன் தோ பார்க்க வந்து உங்களுக்கு நல்ல ஃபார் 94,000 எக்ஸ்ட்ரா ப்ரைஸ் மோட்டர் சைக்கிள் நீங்கள் எடுக்கும்போது 125 அந்த மாதிரி ஒரு ஆன் ரோடு எடுக்கும்போது அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து ஒரு நல்ல குட் லுக்கிங் மோட்டர் சைக்கிள். ஆனால் வந்து உங்களுக்கு பிரேக்கிங் இஸ் த பிகெஸ்ட் ப்ராப்ளம். ஆல்சோ வந்து இந்த ஏர்கூல்ட் மோட்டருக்கு வந்து நீங்கள் என்எஸ் 160 and 200 இருக்கிற பெர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த வண்டியில் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. அதாவது மெயினாக வந்து டாப் ஸ்பீட்ஸ், சரிங்களா. ஸோ ரெண்டு வண்டியில் எது எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டுமே கிடையாது. ஸோ அதான் என் கன்க்ளூஷன். ஸோ நீங்கள் இப்போ கண்டிப்பாக எனக்கு என்எஸ் சீரிஸ் வேணும், நான் என்எஸ் மோட்டர் சைக்கிள் நான் எடுக்கிறேன், எனக்கு என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா either என்எஸ் 160 போங்க, இல்லைனா வந்து என்எஸ் 200 போங்க. என்எஸ் 160யோட எக்ஸ்டர்னல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.12 லேக். ஸோ இந்த வண்டி கூட கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு 18,000 தான் அதிகம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்டர் பிரேக்ஸ் இருக்குது, பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது, உங்களுக்கு வந்து ஓவரால் அது பெட்டர் மோட்டர் சைக்கிளாக வந்து ஃபீல் ஆகும். ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக அதுக்கு போங்க. இல்லைனா வந்து தயவு செஞ்சு என்எஸ் 200 போங்க. சூப்பரான மோட்டர் சைக்கிள் ஃபார் 1.32 லேக் எக்ஸ்டர்னல் ப்ரைஸ்க்கு வந்து பக்கா மோட்டர் சைக்கிள்ங்க. செம்ம டாப் ஸ்பீட்ஸ் போகும், நல்ல பெர்ஃபார்மன்ஸ் நம்பர்ஸ் கொடுக்கும். ஆல்சோ நல்ல எங்கேஜிங்காக இருக்கும் ஓட்ட. நீங்கள் வந்து லாங் ரைட்ஸ்க்கு எடுத்துகிட்டு போகலாம். நீங்கள் கார்னர்ஸில் எடுக்க செம்ம பீச்சாக இருக்கும். நீங்கள் வந்து ஆல்சோ வந்து நீங்கள் லைக் ரொம்ப வருஷம் வச்சு ஓட்டலாம் அப்படின்ற மாதிரி மோட்டர் சைக்கிள் அது. ஆல்சோ இப்போ ஓவர் தி இயர்ஸ் வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ண மோட்டர் சைக்கிள் அது. ஸோ கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுங்க, சரிங்களா. இதே டியூக் 25 எனக்கு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஆல்டர்னேட்டிவ் எது இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஐதர் நீங்கள் வந்து டாமினர் 250 போகலாம், இல்லைனா வந்து ஹஸ்குவானா ஸ்வாட்பிலின் 250 போங்க. ஸோ அது பெட்டர். பிகாஸ் அதுவும் பார்த்தீங்கன்னா அதுக்கும் ப்ரைஸஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருசாக டிஃபரன்ஸ் கிடையாது. அரௌண்ட் 20,000 25,000 தான். ஸோ இந்த 125cc மோட்டர் சைக்கிள் எடுக்க நீங்கள் அந்த இன்னும் நல்ல ரிஃபைண்டான உங்களுக்கு பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற ரைடிங் உங்களுக்கு எங்கேஜிங்காக இருக்கிற அந்த ஸ்வாட்பிலின் 250யும் டாமினர் 250க்கு வந்து நீங்கள் போகலாம் கண்டிப்பாக. ஸோ ரெண்டுக்கும் மைலேஜ் வந்து ஸோ என்ன வண்டி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மைலேஜ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக என்எஸ் 25ல் அதிகமாக கொடுக்குங்க. உங்களுக்கு வந்து 48 to 50 ஃபார் 52 வரைக்கும் உங்களுக்கு கொடுக்கும் கம்பைன்ட் ஹைவே அண்ட் சிட்டி மைலேஜ். ஆனால் வந்து டியூக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் 45 km/l அந்த மாதிரி கொடுக்கும்.
ஸோ இந்த 2 வண்டிக்குள்ளே நான் 2 வண்டி எடுக்காதீங்கன்னு சொன்னதுக்கு மெயின் காரணம் இதுதான். பிகாஸ் இந்த வண்டியிலையும் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, இந்த வண்டியிலையும் இஷ்யூஸ் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து உங்களுக்கு பெட்டர் ஆல்டர்னேட்டிவ்ஸ் கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ இதான் என்னோட கம்பேரிசன். ஸோ இந்த 2 வண்டிக்குள்ளே எது எடுக்கலாம், இந்த 2 வண்டி இதுவா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ரெண்டுமே இல்லை. டசன்ட் மேக் சென்ஸ் ஃபார் மீ 2 மோட்டர் சைக்கிளுமே. சரிங்களா? அதான் கன்க்ளூஷன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். டேக் கேர். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க, கமெண்ட்ஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டேக் கேர். ஆல்சோ இன்னொரு முக்கியமான விஷயம், டெலிகிராம் ஒரு குரூப் வந்து ஆரம்பிச்சிருக்கேன். ஆல்சோ இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய பேர் நம்ம கண்டென்ட் பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தான் இருக்கீங்க. ஸோ அதனால் வந்து கண்டென்ட் பிடிச்சதா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you.